வணக்கம். இன்னைக்கு சிம்ம ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்கள் 2024 எப்படின்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல 7th ஹவுஸ்ல சனி பகவான் வக்ரமாயி இருக்கிறாரு. அதே 10th ஹவுஸ்ல குரு பகவான் இருக்கிறாரு. ஆல்ரெடி அதாவது சனி வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. வக்ரம்னா என்ன, சனி வக்ரம்னா என்ன, சனி வக்ரம் சிம்ம ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிற 10th பிளேஸ். ஸோ குரு பகவான் 10th பிளேஸ்ல அக்டோபர் மாதத்துல வக்ரம் அடைவர், ரெட்ரோகிரேட் ஆவாரு. அதே ராசியில ரிஷப ராசிலேயே இருந்துட்டு அது உங்களுக்கு 10வது இடமா வரும். ஸோ அந்த இடத்துல வக்ரம் அடைகிறப்போ எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்ட்டு சிம்ம ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை வக்ரம் அடைஞ்சா குரு பகவான் கொடுப்பாருன்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம். பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வரலாம். சிம்ம ராசிக்கு செப்டம்பர் மந்த் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஜாப், கெரியர் அண்ட் பிசினஸ் எடுத்துக்கிட்டா உங்களோட செகண்ட் ஹவுஸ் கன்னி ராசியில சுக்கிர பகவான் கேதுவோட சேர்ந்திருப்பாரு. சுக்கிரன் கன்னி ராசியில நீசமாவாரு. ஸோ அவர் வலுவில்லாம இருப்பாரு, ஸ்ட்ரென்த்தே இல்லாம இருப்பாரு. அது போக கேதுவோட சேர்ந்து இருப்பாரு. ஸோ செகண்ட் ஹவுஸ்ல கேது இருக்கிறாரு, 8th ஹவுஸ்ல ராகு இருக்கிறாரு, 7th ஹவுஸ்ல சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி 10th ஹவுஸ்ல குரு பகவான் இருக்கிறாரு. ஸோ உங்களோட கெரியர், பினான்சியல் இந்த மாதிரி விஷயத்தை குறிக்கிறது சுக்கிரன் தான். ஸோ அவர் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் அவர் செகண்ட் ஹவுஸ் கன்னி ராசியில நீசமாயி கேதுவோட சேர்ந்திருப்பாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஜாப், கெரியர், பிசினஸ்ல நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு அதுல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்காது. அதனால நீங்க என்ன ஆவீங்கன்னா, நீங்களே டிப்ரெஷன் ஆவீங்க, நீங்களே ஒரு வெக்ஸ் ஆயிருவீங்க. நம்ம இவ்வளவு ட்ரை பண்றோம், நம்ம இவ்வளவு எஃபோர்ட் போடுறோம், பட் நம்ம செலக்ட் ஆக மாட்டேங்கிறோம். ஏதோ ஒரு கம்பெனிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, பட் நீங்க ஃபெயில் ஆயிட்டா நீங்க ரொம்ப வெக்ஸ் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி டைம் பீரியட்ல ரொம்ப மைண்ட்ல டிப்ரெஷன் ஆகும். அது ஏன் எனக்கு கிடைக்கல, ஏன்னா என்னை விட நாலேஜ் கம்மியா இருக்கிறவங்க கூட செலக்ட் ஆகுறாங்க, அது எப்படி நான் மட்டும் செலக்ட் ஆகல? ஏன்னா நீங்க எப்படின்னா, நீங்க நிறைய தெரிஞ்சுக்குவீங்க, நீங்க எதா இருந்தாலும் கட்ஸா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆள் தான். பட் சில விஷயத்துல நீங்க உங்களையே நினைச்சு வெக்ஸ் ஆயிருவீங்க. அந்த மாதிரியான டைம் பீரியட் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க அப்படியான ஒரு ஒரு டைம் ஃப்ரேம்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க ஜாப் ஆகட்டும், புது ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களாகட்டும், நீங்க வெக்ஸ் ஆயிருவீங்க. அதாவது தேடி பார்த்துட்டே இருந்துட்டு என்னடா நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்ட்டு ஒரு கட்டத்துல ரொம்ப வெக்ஸ் ஆயிருவீங்க. பட் அந்த டைம்ல தான் உங்களோட கான்பிடென்ட் லெவலை ஹையா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஏன்னா இந்த மந்த் பொறுத்த வரைக்கும் நிறைய சோதனைகள் வரதான் செய்யும். பட் அதை தாண்டினாதான் சாதனை அடைவீங்க. ஓகேவா? அதுக்குன்னு சோதனை மட்டுமா அப்படின்னு கேட்காதீங்க. பட் நீங்க இந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு சக்சஸ் அடைவீங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா நீங்க கண்டினியூஸா ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு டைம் கிளிக் ஆயிரும். ஓகேவா? ஸோ பெரிய எதுவும் மூவ் எடுக்க வேண்டாம். இந்த பர்டிகுலர் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த மூவ் வேண்டாம். நீங்க அதாவது எப்படி போகுதோ அப்படியே போய்க்குவாங்க. இப்போ ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கும். அதாவது இந்த ஜாப் இருக்குமா இருக்காதா, அதாவது வேலையை விட்டு போயிருவாங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா, இல்ல இந்த ஜாப் ஸ்டெபிலிட்டியா இருக்குமா, ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, சில பேருக்கு தான் கிடைச்சிருக்கும், சில பேருக்கு கிடைச்சிருக்காது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்க இந்த மாதிரி நிறைய நீங்களே உங்களை திங்க் பண்ணி நீங்களே உங்களை டிமோட்டிவேட் பண்ணி இது நடக்குமா அது நடக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நீங்க நீங்க அதை அப்படி நினைச்சுக்காதீங்க. இந்த டைம் பீரியட் ஈஸியாக கடந்து போயிருங்கன்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு செப்டம்பர் 1 to செப்டம்பர் 18 வரைக்கும். ஸோ சுக்கிரன் கேதுவோட நீசம் கன்ஜெக்ஷன் ஆகி நீசமாயிருக்கிறாரு. ஸோ அந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜாப், பிசினஸா இருந்தாலுமே பெரிய ரிஸ்க், பெரிய அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டைம் பீரியட்ல பண்ண வேண்டாம். பர்டிகுலரா இந்த மந்த்ல பண்ண வேண்டாம். ஏன்னா 16th ஆஃப் செப்டம்பர்ல சூரியனை கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆவாரு. அதுவுமே ஒரு ஃபேவரபிளான பீரியட் இல்லைன்னு சொல்றேன். உங்களுக்கு மைண்ட்ல ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். ஒரு டிசிஷன் எடுக்க விடாம உங்களை நிறைய கன்ஃபியூஷன்ஸ்க்கு உங்க மைண்ட்ல ஏற்படுத்தலாம். ஸோ நீங்க அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? வேற எதுவுமே இல்லை. கொஞ்சம் பொறுமையா இருங்க. பெரிய எந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பெரிய அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ண வேண்டாம். பிசினஸ் போயிட்டு இருக்குன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு மேஜரான சேஞ்சும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற இந்த டைம் பீரியட்ல. அதே மாதிரி யாரோட அட்வைஸும் கேட்காதீங்க. இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்க யாரோட அட்வைஸும் கேட்காதீங்க. பினான்சியல், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பினான்சியல் ஆகட்டும், கெரியர் ஆகட்டும், எந்த ஒரு டிசிஷனுமே நீங்களா எடுங்க. பட் என்னன்னா கண்டினியூஸா எடுத்துட்டே இருங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா வெக்ஸ் ஆயிக்காம நீங்க நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது நெக்ஸ்ட் அதை விட பெஸ்ட் வெர்ஷன்,
பெஸ்ட் வெர்ஷனை உங்களோட பெஸ்ட் வெர்ஷனை நெக்ஸ்டா காட்டுங்க அப்படிங்கிற. நீங்க ஒர்ஸ்ட் ஆயிடுறீங்க சில விஷயத்துல வந்து உங்களே நீங்க டிமோட்டிவேட் பண்ணி. பட் உங்களால முடியும். நீங்க எப்போ அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் அதை கான்பிடென்ட்டா ஃபேஸ் பண்ணி, இந்த ஃபெயிலியரை கான்பிடென்ட்டா ஃபேஸ் பண்ணி அதுல நீங்க என்ன வந்து தப்பு பண்ணீங்களோ அதை வந்து கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த மந்த் பொறுத்த வரைக்கும் கெரியர், ஜாப் அண்ட் பிசினஸ் வந்து ஓகே, நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, வெக்ஸ் ஆக வேண்டாம். ஒரு கான்பிடென்ட், எப்பவுமே செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணும். அப்பதான் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வந்து அந்த டைம் பீரியட் பார்த்துக்கோங்க. அது மட்டும் தான், செல்ஃப் கான்பிடன்ட் மட்டும் இருந்துட்டா போதும். எந்த ஒரு ஃபெயிலியர் ஆனாலுமே வந்து அதை பார்த்து பயப்பட வேண்டாம். திருப்பி ட்ரை பண்ணா ஒரு நாள் கண்டிப்பா சக்சஸ் ஆயிடலாம். ஸோ அதனால இந்த மந்த் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ்ல எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். எந்த ப்ராப்ளமும் இல்லாம அப்படியே ஸ்மூத்தா கண்டினியூ பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். அடுத்து ஃபேமிலி, மேரேஜ், ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு வந்து சொல்லதான், செகண்ட் ஹவுஸ்ல வந்து சுக்கிரன் நீசமா இருக்கிறாரு, கேதுவோட சேர்ந்து இருக்கிறாரு. 8th ஹவுஸ்ல வந்து ராகு இருக்கிறாரு, கண்டக சனி எவர் இருக்கிறாரு, குரு வந்து 10ல் இருந்துட்டு அந்த அளவுக்கான சப்போர்ட் இல்லாம இருக்கிறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து ஃபேமிலியில எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஃபேமிலியில வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கான சப்போர்ட் கிடைக்காது. நீங்க ஒன்னு சொன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க சொல்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம அவங்க வேற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி மிக்ஸ்டு இந்த மாதிரி எமோஷன்ஸா இருக்கலாம். அவங்க ஒரு டைப் ஆஃப் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துவாங்க, நீங்க ஒரு மாதிரியான ஃபீலிங்ஸ் வெளிப்படுத்துவீங்க. அது வந்து ஒரு கோயின்சைட் ஆகாது. ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். இந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கான சப்போர்ட் வந்து பார்ட்னரா இருந்தாலும் சரி, ஃபேமிலியில இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காதுன்னே சொல்றேன். ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்கிற. இந்த டைம் பீரியட்ல இப்படிதான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது அது உங்களோட புத்திசாலித்தனம்னே சொல்றேன். இந்த டைம் பீரியடை பெர்ஃபெக்டா வந்து நீங்க கடந்து போனோம்னா கொஞ்சம் மன அமைதி, ஒரு நிதானம், ஒரு பொறுமை, ஒரு நம்பிக்கை வேணும்னே சொல்றேன் இந்த டைம் பீரியட்ல பர்டிகுலரா. அடுத்து ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டா வந்து ரிலேஷன்ஷிப் பண்ணலாமா வேண்டாமா, இது செட் ஆகுமா இல்ல வேணாம் விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல போயிருவீங்க. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். அடுத்து வந்து மேரேஜ் கன்வெர்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ்ல இருப்பீங்க. இவ்வளவு பிரச்சனை இப்பவே வருது, இப்போ வந்து ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாலுமே வந்து அதாவது பார்ட்னர் நீங்க 2 பேருமே வந்து ஒன்னா இருந்தாலுமே, அதாவது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் 2 பேர் ஒன்னா இருந்தாலுமே வந்து ஃபேமிலியில வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகிறப்ப வந்து ஒன்னா பையன் வீட்டுல அக்செப்ட் பண்ணா பொண்ணு வீட்டுல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, பொண்ணு வீட்டுல அக்செப்ட் பண்ணா பையன் வீட்டுல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சோ இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். பட் அந்த டைம்ல தான் வந்து நீங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு கன்ஃபியூஷனா இருக்கிற நேரத்துல வந்து நீங்க எந்த ஒரு டிசிஷனையும் எடுக்காதீங்க. அந்த முயற்சி வந்து வீணா போயிடும். ஒரு கன்ஃபியூஷனா இருக்கிறப்ப ஏதோ ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அது வேஸ்டா போயிடும். சோ வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட்ல இருக்கிறப்போ எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அது வந்து அப்படியே ஒரு ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறேன். நெக்ஸ்ட் மேரேஜ் எடுத்துக்கிட்டாலுமே வந்து குருவோட சப்போர்ட் அந்த அளவுக்கு இல்ல, கண்டகச்சனியா போயிட்டு இருக்கு. வரன் கரெக்டா அமைஞ்சிருக்காது. அமைஞ்சாலுமே வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கொடுப்பாரு மேரேஜ் பண்றதுக்கு. சோ இந்த மாதிரி தான் இப்படிதான் போய்கிட்டு இருக்கும். அடுத்து வேற அஷ்டம சனி வேற வருது. பிப்ரவரி 2025 அப்புறம் வந்து அஷ்டம சனி 8ல சனி வருவாரு. சோ அதுவும் உங்களுக்கு ஒரு ஃபேவரபிளான பீரியட் தான் இல்ல. பட் நான் வந்து இவ்வளவு பயப்படுத்தல. பட் இந்த மந்த் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களோட சுய ஜாதகமும் லக்னமும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஓகே, ஓரளவுக்கு வந்து டேக் ஓவர் பண்ணி போய்க்குவீங்க. பட் உங்க சுய ஜாதகம் அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்ட்டா, அதாவது லக்னம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா, அது இல்லாம சனி தசை சனி புத்திக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா, உங்க சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. சனி தசை சனி புத்திக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படலாம். சோ உங்க சுய ஜாதகத்தை பார்த்து சனி தசை சனி புத்தி எல்லாம் நடந்துச்சுன்னா ஃபேமிலியில கமுக்கமா இப்படி உட்காந்துக்கோங்க. அப்படி இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. இப்படி உட்காந்துக்கோங்க. இப்படி உட்காந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் எது திட்டினாலும் இப்படியே உட்காந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? சோ ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, அப்படி இருந்துட்டீங்கன்னா ஈஸியா ஓவர் கம் பண்ணி போயிடலாம். சனி தசை சனி புத்தி இருந்துச்சுன்னா ஏன்னா 7ல சனி இருக்கிறாரு, அவர் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. அது போக உங்க சுய ஜாதகத்துல வந்து சனி தசையோ சனி புத்தியோ போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க வாயை திறக்கலினாலுமே உங்களை வந்து வாயை திறக்க வச்சு உங்களுக்கு பிரச்சனை வரதான் போகுது. சோ அதனால வந்து நீங்க வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிற. விட்டு கொடுத்து போய்க்கோங்க, ஒரு அனுசரிச்சு போய்க்கோங்க. சோ ஓகேவா? எதா இருந்தாலும் வந்து ஒரு ஆர்குமெண்ட் போச்சுன்னா அதை வந்து ஈஸியா வந்து டேக் ஓவர் பண்ணி ஓகே ஃபைன் என் மேலதான் தப்பு அப்படின்னு அக்செப்ட் பண்ணி அமைதியா போய்க்க. உங்க மேல தப்பு இல்ல அப்படின்னாலுமே வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. என் மேல தப்பு இல்லைன்னா நான் ஏன் வந்து அக்செப்ட் பண்ணணும். பட் இன் சம் டைம் சம் சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து அப்படி வரலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அமைதியா 4 விரல் எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படியே உட்காந்துட்டே இருந்தோம்னா அவங்க பாட்டுக்கு திட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. நீங்க மறுபடியும் பேச அவங்க பேசுறாங்க, நீங்க மறுபடியும் பேசதான் பிரச்சனை பெருசாகும். ஸோ வந்து பிரச்சனையை வந்து பெருசாக்காம இந்த டைம் பீரியட் அப்படிதான் இருக்கும். ஏன்னா வந்து லைஃப்னா வந்து குட் அண்ட் பேட் ரெண்டுமே தான் இருக்கும். பட் இந்த டைம்ல வந்து கொஞ்சம் அதிகமா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் ஏற்படுது. ஸோ இந்த மந்த்
பர்டிகுலரா எடுத்து பார்த்துட்டோம்னா 1 to 18 இப்படிதான் இருக்கு. ஏன்னா சுக்கிரன் நீசமா இருக்கிறார். அதனால வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டாலுமே வந்து முதல் 18 நாள் அந்த அளவுக்கு ஃபேவரபிளா சுத்தமா ஃபேவரபிளாவே இல்ல. அதுக்கப்புறம் வேணா கொஞ்சம் கொஞ்சம் டிரான்சிஷன் ஓகே தான். தேர்ட் ஹவுஸ்க்கு வந்து சுக்கிரன் டிரான்சிட் ஆவாரு. அது அவரோட சொந்த ராசி துலாம் ராசிக்கு போவாரு. ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்லை. பட் வந்து உங்களுக்கு இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்கு ஆவரேஜ் தான் அப்படிங்கிறேன். ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் வந்து ஆவரேஜ் தான். கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைங்க, நெக்ஸ்ட் மந்த் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் கொஞ்சம் அமைதி, நிதானம், பொறுமை, நம்பிக்கை வேணும். ஓகேவா? அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் சிம்மராசி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு வந்து இந்த மந்த் செப்டம்பர் மந்த் சூப்பராகவே இருக்கு. இது என்ன இதுக்கு மட்டும் சூப்பரா இருக்குன்னா, உண்மையாவே வந்து சூரியன் ஹாஃப் ஆஃப் த மந்த் நல்லா இருப்பாரு. ஓகேவா? புதனும் சூப்பரா இருக்கிறாரு. ஓகேவா? ஹாஃப் ஆஃப் த மந்த் அவரும் சூப்பரா இருப்பாரு 20 நாள் ஆட்ட. அடுத்து குருவோட சப்போர்ட்டும் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயத்துல வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் காமிக்காதீங்க. உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. அதாவது வந்து வேற ஒரு விஷயத்துல வந்து மைண்டை ஃபோக்கஸ் பண்ணாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. படிக்கிற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எது முக்கியம் அப்படின்னா படிப்பு தான் முக்கியம். படிப்பை விட்டுட்டு தேவையில்லாம ரிலேஷன்ஷிப்குள்ள போறது, லவ் பண்றது, எமோஷன்ஸ். ஏன்னா 19, 18, 19, 20 இந்த மாதிரி ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதுதான் வரும், லவ் தான் வரும், எமோஷன்ஸ் வரும். அந்த ஏஜோட டிஃபால்ட் தான். பட் நம்ம வந்து அந்த ஏஜ்ல நம்ம கண்ட்ரோலா இருந்துட்டு என்ன நம்மளுக்கு தேவையோ அதை நோக்கி நம்ம ஓடணும். ஓகேவா? இட்ஸ் நாட் அ ரைட் டைம் டு சூஸ் யுவர் லைஃப் பார்ட்னர். இந்த டைம்ல வந்து உங்க லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றதுக்கான டைம் இது இல்லை. ஓகேவா? உங்களுக்கு படிக்கணும், படிச்சு நல்ல பெரிய ஆள் ஆகணும். ஓகேவா? ஸோ அதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத விஷயத்துக்குள்ள என்டர் ஆனீங்கன்னா அது உங்களோட ஸ்டடீஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணும், உங்களோட ஸ்டடீஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணும், உங்களை வந்து மைண்டை வந்து ஃபோக்கஸ் வந்து திருப்பி வேற ட்ராக்ல எடுத்து விட்டுரும். அந்த ட்ராக் நம்மளுக்கு கரெக்டா இருக்காது. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம எதுக்கு படிக்கிறோம், நம்ம லைஃப்ல முன்னேறணும், நம்ம பேரண்ட்ஸை பார்க்கணும், இந்த மாதிரி நம்ம கூட பிறந்தவங்களை பார்த்துக்கணும், நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸை பார்த்துக்கணும் அப்படின்றதால நம்ம பண்றோம். எல்லாமே தாத்தா பாட்டி எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நீங்க வந்து தேவையில்லாத விஷயத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா படிப்பு வீணா போயிடும். அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு இந்த மந்த் வந்து படிக்கிற விஷயத்துக்கு. பட் வந்து மைண்ட்ல வந்து எந்த ஒரு இப்படிதான், அதாவது எமோஷன்ஸ் நிறைய வந்து கிரியேட் ஆகும். அதாவது ஆப்போசிட் ஜெண்டர் மேல வந்து அட்ராக்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ வந்து அது ஃப்ரெண்ட்ஷிப்போட நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போறது வந்து ரொம்ப ஒரு வேணான்னு சொல்றேன். ஓகேவா? அது வந்து அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன், இட்ஸ் நாட் அ ரைட் டைம் டு சூஸ் யுவர் லைஃப் பார்ட்னர். இந்த டைம்ல வந்து உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணக்கூடிய டைம் இந்த டைம் இல்லை. உங்களுக்கு அப்படிதான் வந்து அந்த மைண்ட் வந்து அலைப்பாயும். அதாவது படத்தை பார்த்துட்டு வந்துட்டு இப்படி அப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு. அது படம், அது ஜஸ்ட் படம் தான். ஓகேவா? நம்ம வந்து இது லைஃப்ல வந்து அதை வந்து படத்தில் இருக்கிறத வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா? அவங்க நல்ல விஷயத்த சொன்னா அதை அப்ளை பண்ணலாம் படத்துல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு. பட் அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப். அது வந்து ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான். அதை நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது. அதுல எந்த படத்துல என்ன நல்ல விஷயம் சொல்றாங்களோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்து மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டா அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு முன்னேறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? நிறைய விஷயம் இருக்கு. நம்ம ஏன் அதை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் அதுக்கு போகுது. அதனால வந்து நீங்க வந்து மைண்டை கிளியரா வச்சுக்கோங்க. படிப்பெல்லாம் சூப்பராகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதான் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதாவது நிறைய இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்ட்டு மைண்ட்ல வந்து படிப்பை விட்டுட்டு மற்ற விஷயத்த எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் போகும். ஸோ அந்த டைம்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஸ்டடீஸ், எஜுகேஷன், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட். ஓகேவா? ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஹெல்த், இதெல்லாம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் வந்து ரிலேஷன்ஷிப். அது தேவையில்லை இப்போதைக்கு. அதை தான் நான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் எது ப்ரியாரிட்டிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது வேண்டியது இவ்வளவு நேரம் சொல்றேன். ஓகேவா? ஸோ வந்து அதுதான். அதுக்கு அடுத்து வந்து சில பேர் வந்து அப்ராட் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் படிச்சுட்டு தான் இருப்பீங்க, அங்கேயும் பெர்ஃபெக்டா தான் இருக்கும். படிப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தடையும் இல்லை. உங்க மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம பாத்துக்கிறது அது உங்க கையில தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா வந்து இப்போ 18, 19, 20 வந்து ஸ்டடீஸை முடிச்சுட்டு அடுத்து ஜாப் போகணும் அப்படின்ட்டு கொஞ்சம் வேகமா, அதாவது என்னன்னா இப்பவே நான் சம்பாதிக்கணும், இப்பவே வந்து நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஏஜ் என்ன ஏஜ் 20 ஏஜ்ல வந்து நம்ம வந்து ஜாப் ஓகேவா? ஆனா நிறைய விஷயம் கத்துக்கிறது இருக்கு. பிசினஸ் இப்பவே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க எடுத்துன்னு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை லாஸ் ஆகி, ஏன்னா வந்து எல்லாமே தெரியணும். தெரியாம போய் வந்து ஒரு விஷயத்துல வந்து ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது அப்படிம்பாங்களே ஒரு பழமொழி, ஆழம் தெரியாமல் காலை விடாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து எடுத்துனால யாருமே வந்து சக்சஸ் ஆக முடியாது. எல்லாருமே வந்து அவங்க ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணி தான் வருவாங்க. நிறைய பாடத்தை கத்துக்கிட்டு தான் மேல வருவாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நீங்க வந்து நான் எடுத்துன்னு இப்பவே எனக்கு வந்து அமௌண்ட் கொடுங்க பேரண்ட்ஸ் போய் நான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், நான் வந்து வாழ்க்கையில் முன்னேன், இதெல்லாம் நல்லதுதான். ஓகேவா? பட் எந்த ஏஜ்ல எந்த மாதிரியான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. வேகமா ஒரு விஷயத்தை அவசரப்படக்கூடாது. ஜாப்னா ஜாப் போங்க, அடுத்து அங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க, டெவலப்மெண்ட் ஆகுங்க, அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுங்க. அப்படி லைனா தான் போகணும். ஒரே அடியை எடுத்துன்னு மேல போகணும்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஓகேவா?
ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அட்வைஸ் வந்து நீங்கள் வந்து எதையுமே அவசரப்படாதீங்க. அதாவது பேரண்ட்ஸோட டிஸ்கஷன் என்னமோ அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க, அது உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து தேவையில்லாமல் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதீங்க இந்த மந்த், அதுதான் சொல்ல வரேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்து ஹெல்த்னு எடுத்துக்கிட்டா வந்து சிம்ம ராசிக்கு செப்டம்பர் மாதத்தில் ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்க ராசி இதுதான் உங்க ராசி. எப்படின்னா சனி பகவான் வந்து இங்க இருந்துட்டு உங்களோட ராசியை பார்க்கிறாரு. ஸோ அப்படின்னா அவர் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ நான் அதனால என்ன சொல்ல வரேன்னா, அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, அங்க மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு உங்களை, வந்து உங்க ராசியும் உண்மையா பார்த்துட்டு இருக்கிறாரு. ஓகேவா? அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? சாப்பிட்ற விஷயமா இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருக்கணும், வண்டியில டிராவல் பண்ற விஷயமா இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருக்கீங்களோ அங்க வந்து சனி பகவான் அடிச்சிடுவார். இதுதான் அவரோட கான்செப்ட். அப்போ இனி ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க, இரு நான் உனக்கு அதுல ஒரு லெசனை கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவர் வந்து உங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டுவார். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொல்றதுன்னா, ஒரு வந்து ஒரு பெண்ணு இல்ல ஒரு போன், ஓகேவா? ஒரு போன் வந்து கேர்லெஸ்ஸா வந்து பின் பேக்கெட்ல வச்சிருக்கீங்க, அப்ப அது உங்களோட கேர்லெஸ்னஸ் தானே. அப்ப அந்த கேர்லெஸ்னஸ்னால யாராச்சும் திருடிட்டு போயிட்டு அடுத்த டைம் ஒரு போன் வாங்குறப்ப வந்து நீங்க என்ன நினைப்பீங்க, அப்போ இங்க பின்னாடி வச்சங்காட்டி தான் ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டு. அப்போ அதுதான் பண்ணுவார். அப்போ வந்து நீங்க கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா தான் உங்களை வந்து சனி பகவான் ஏதாச்சும் பண்ணுவார் ஹெல்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த்ல. அதுக்குன்னு உங்க போன் தொலைஞ்சு போகுதுன்னு நினைச்சிக்காதீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஓகேவா? ஸோ வந்து அவர் சனி பகவான் ராசியவே பார்த்துட்டு இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மந்த் வந்து செகண்ட் ஹவுஸ்ல கேது இருக்கிறாரு. ஸோ வந்து சாப்பிட்ற ஃபுட்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபுட் எடுத்துக்கிற ஃபுட் இன்டேக் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். வெளியில சாப்பிடக்கூடாது, ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய டைம்னே சொல்லலாம். சில பேர்த்துக்கு, எல்லாத்துக்கும் இல்லை, சில பேர்த்துக்கு சில நாள் ஒன்லி ஃபியூ டேஸ் மட்டும், 1 or 2 days மட்டும் இந்த மாதிரி வந்து ஃபுட் பாய்சன் ஆகலாம். ஏன்னா வெளியில சாப்பிட்டோம்னா, ஆயில் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்டோம்னா வந்து இந்த மாதிரி ஆகலாம். பேர் தெரியாத கடையில போய் ஃப்ரெண்டு கூப்பிடுறான்னு போய் சாப்பிட்றது, இந்த மாதிரி பசிக்குதுன்னு பேர் தெரியாத கடையில அவசரத்துல சாப்பிட்றது, அதெல்லாம் இதை சாப்பிடாம வேலைக்கு போறது, இதெல்லாம் வந்து தயவு செய்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஹெல்த்தை முதல் பார்த்துக்கோங்க. அதை தான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கெரியர், பிஸ்னஸ், ஸ்டடீஸ், இந்த மாதிரி வந்து ஃபீமேல் வீட்டு வேலை பட்டுருக்கிறவங்க எந்த விஷயமா இருந்தாலுமே எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்றேன்னா, சிம்மராசிக்காரங்களுக்கு உங்க ஹெல்த்தை ஃபர்ஸ்ட் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. நீங்க எதுல வந்து கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்களோ அதுல தான் அவர் வந்து இழுத்து அடிப்பார் அப்படின்னு சொல்றேன். ஸோ வந்து பெருசால எந்த பிரச்சனையும் இல்லை. தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் எடுத்துட்டு வர வேண்டாம், ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம். இந்த டைம்ல வந்து இது இப்படி இருக்குமா, அது அப்படி இருக்குமா, ஐயோ இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை வருது, இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்ட்டு ரொம்ப திங்க் பண்ணி நீங்களா சின்ன விஷயத்த பெருசாக்கிக்க வேணாம். ஓகேவா? நீங்க என்ன திங்க் பண்றீங்களோ அதுதான். அதாவது ஒரு யூனிவர்ஸ் இருக்குல்ல, நீங்க என்ன எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் யூனிவர்ஸ் உங்களை வந்து மூவ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால வந்து நீங்க பாசிட்டிவா இருங்க. அதுக்கு நீங்க சொல்லாதீங்க எனக்கு எப்போ பாசிட்டிவா நடந்திருக்கு, நான் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு. பாசிட்டிவா இருங்க, பாசிட்டிவா நடக்கும். பட் ஓவர் கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம், ஓவர் திங்கிங் வேண்டாம், தேவையில்லாத விஷயத்துக்கு டிப்ரெஷன் வேண்டாம். ஓகேவா? இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஹெல்த்ல வந்து பெருசால எந்த பிரச்சனையும் இல்லை. கேர்ஃபுல்லா சாப்பிட்ற விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும்னா சாப்பிட்ற விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க. வெளியில போற விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்தெந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்க முடியுமோ, வெளியில வண்டியில போறது அப்படின்னா பக்கத்துல போறதா இருந்தாலும் ஹெல்மெட் போட்டு போங்க. ஏன்னா நம்ம அதுல வந்து கேர்ஃபுல்லா இருக்கிறப்ப அதுல வந்து எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அதனால நான் இப்படி சொல்றேன். அதுக்குன்ட்டு ஹெல்மெட் போட்டு போலன்னா நம்மளுக்கு ஏதோ ஆயிரும் அப்படின்னு நீங்க வந்து ராங்கா திங்க் பண்ணக்கூடாது. எல்லாமே நல்லதுக்கு, நன்மைக்கு அப்படின்னு நினைக்கணும். ஓகேவா? ஸோ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஹெல்த்ல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றேன். அப்புறம் ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்றீங்க, வீடியோஸையும் பார்த்துட்டே இருக்கீங்க. நிறைய சில பேர் வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணா தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா வந்து அடுத்த வீடியோ வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.